Taste the Daily. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு ஹைகோர்ட்டிற்கு வந்தது எப்படி என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலையின் போது ஹைகோர்ட்டிற்கு கொண்டுவரப்பட்ட வெடிகுண்டு தொடர்பாக நீதிமன்றமானது கேள்வி எழுப்பியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், இது தொடர்பான மேலும் விவரம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்ததை எதிர்த்து புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம், எம். ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தனர். அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பி. குமரேசன், ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டு வரப்பட்டு கைமாற்றப்பட்டதாக கூறினார். அந்த கைமாற்றுதலில் ஈடுபட்ட ஒரு வழக்கறிஞருடைய குண்டாசை ரத்து செய்யக்கூடியதான் தற்பொழுது இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இந்த விவகாரத்தில் பல்வேறு சதி செயல்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே தாக்கல் செய்த மனுக்களின் விசாரணை ஜனவரி மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் இந்த வழக்குகளையும் அந்த வழக்குகளுடன் சேர்த்து விசாரிப்பதற்காக இந்த வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் எனவும் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் கோரிக்கை வைத்தார். மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த மனு ஒவ்வொரு முறை விசாரணைக்கு வரும்பொழுதும் இதே காரணத்தை கூறி விசாரணையை காவல்துறை தரப்பு தாமதப்படுத்துவதாக குற்றம் சாட்டினர். இதனையடுத்து அனைத்து மனுக்கள் மீதும் பதில் மனு தாக்கல் செய்ய அரசு தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜனவரி மாதத்திற்கு ஒத்திவைத்தனர். மேலும் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் வெடிகுண்டு கொண்டு வரப்பட்டது எப்படி என்பது தொடர்பாக தனியாக விசாரணை நடத்த வேண்டும் எனவும் வாய்மொழியாக காவல்துறையினருக்கு ஒரு அறிவுறுத்தலை நீதிபதிகள் தெரிவித்தனர். Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.